அவார்ட்ஸ் 2021. ஸோ இம்பாக்ட்ஃபுல் ஐடியேஷன் ஆஃப் த இயர் அப்படின்ற விருதினை பெறுவதற்காக டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. இந்த விருதினை இயக்குனர் மையத்தோடு சேர்ந்து கொடுப்பதற்காக லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் எம்டி மோகன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை பாரதி ராஜா சாரோட சேர்ந்து கொடுக்கிறதுக்காக ப்ளீஸ். நம்மளுடைய வெற்றிமாறன் சார் வந்தால் தான் பாரதி ராஜா சார் அவார்டு கொடுப்பேன்னு சொல்றாரு. சார் உடன் இருக்க இப்போ உங்களுக்கு என் மாஸ்க் வேணும் அதானே? வெற்றிமாறனுக்கு தான் கொடுக்க முடியும். யாரோ வந்து வாங்கிட்டு போனால் என் இனிய தமிழ் மக்களே, பிளாக்ஷீப் அவார்ட் பொதுவாக நிறைய விருதுகள் வாங்கி பழகியிருக்கோம், ஃபிலிம் ஃபேர் அதுன்னு. பட் இந்த இளைஞர்கள் ரொம்ப புதுமையாகவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். இதில் விருது வாங்குவது லாஸ்ட் இயர் நான் வாங்கினேன். அப்போ கூட என்ன நினச்சேன், என்ன இதெல்லாம் விருதுன்னு. தென் இங்கே வந்த பின்னால் தான் இவருடைய பெருமை எனக்கு தெரிஞ்சது. இந்த பிளாக்ஷீப் அவார்டு வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிமாறனை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா யாராவது வந்து வேறவங்க யாராவது வாங்கிருக்கலாம், வெற்றிமாறன் மேலே அவ்வளவு மரியாதை வச்சுருக்கேன். திருட்டுத்தனமாக யாராவது வந்து அவார்டு வாங்கிட்டா. இன்றைக்கு இந்தியாவில் நான் ஒரு காலத்தில் ரசித்த இயக்குநர்கள் வேறு, இந்தியாவில் மிகச்சிறந்த இயக்குநர்கள் ஒருத்தன் வெற்றிமாறன். இவன் உலகத்தரத்தில் உயர்ந்து வருவதை நான் பார்த்துவிட்டுத்தான் போவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். ரொம்ப நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான டைரக்டர். அதே மாதிரி ஜிவி, நான் கடவுளின் குழந்தைடான்னு அந்த பையனை. ஏன்னா சைந்தவியும் அவனும் பாடுறத காலையில் எந்திரிக்கும் போது பாட்டு கேட்பேன், வாக்கிங் போவேன், பாத்ரூம், எல்லா இடங்கள்லையும் தூக்கம் வரைக்கும் நான் கேட்குறது ஜிவியும் சைந்தவி பாடல் தான். இளையராஜாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்தது. இ டிசர்வ் இட் ஃபார் எவ்ரிதிங். அவன் இப்போ என் கூட இப்போ ஒரு படம் வேறு நடிச்சிட்ருக்கான், அதுலேயும் விருது வாங்குவான். இவனுக்கு நான் விருது கொடுக்குறதுங்கிறதே நத்திங். அவன் இன்னும் மிகப்பெரிய விருதுகளை வாங்கி உலக அளவிலே நின்று அவன் பெருமை அடைவான். நடிகர்களுக்கு தான் கைதட்டுவாங்க. ஸ்ரீதர், அதுக்கப்புறம் பாலச்சந்தர், நான் எனக்கு கைதட்டுவாங்க. இப்போ டைட்டில் பேர் வரும்போது ஹோல் தியேட்டர் அதிர். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இயக்குனர் அவர்கள்ட்ட வந்து இத்தனை வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறம் இந்த விருது தருணத்தை பற்றி வெற்றிமாறன் சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. நம்ம என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்றதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அது நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம எல்லாரோட டியூட்டின்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரேயில் இருக்கவே முடியாது. பிளாக் ஆர் ஒயிட் நம்ம ஸ்டாண்டு எல்லா இடங்களையும், சமூகத்தில், அரசியலில், கலையில் நம்ம நிலைப்பாடு என்னன்றதை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அண்டு அதுதான் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அண்டு பாரதி ராஜா சார் வந்து எப்படி சொல்ல, எனக்கு பாலு மகேந்திரா சாருக்கு அப்புறம் எனக்கு பாலு மகேந்திரா சார் வந்து எனக்கு ஒரு ஃபாதர் சப்ஸ்டிடியூட். அவருக்கு அப்புறம் அவர் இல்லைன்ற அந்த இடத்துல எனக்கு வந்து பாரதி ராஜா சார் தான் இருக்காங்க. இஸ் மை ஃபாதர் சப்ஸ்டிடியூட் டுடே. அண்ட் நிறைய இப்போ தான் நான் சாரோட வந்து நேரடியாக பழகிறது கொஞ்சம் நாளாக தான். அண்டு அவரோட எனர்ஜி இருக்கு இல்லையா, இன்றைக்கும் வந்து
இப்போ நம்ம டயர்டானா கூட அவர் டயர்டாக மாட்டார். இந்த எனர்ஜி, இவ்வளவு கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் டு வாட் ஹீ இஸ் டூயிங், அதெல்லாம் வந்து நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டே இருக்கிற விஷயங்கள், எடுத்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள். இது எப்போதும் எங்கிட்டையும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுற ஒரு குவாலிட்டி. அண்டு சார் சொன்ன எல்லாமே வந்து கொஞ்சம் அவர் பாசத்தில் கொஞ்சம் நிறைய அதிகமாக சொல்லுவார். பட் அவர் சொன்னதில் கொஞ்சமாவது அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒன்றும் சாதாரணமாக சொல்லலை, நிஜத்தை சொன்னேன். ஹீ வில் கெட் வெரி பிக் அவார்டு. அதாவது உலக அளவில் மிகப்பெரிய விருதை வாங்குவோம், அது நிச்சயம். ஏன்னா இப்போ இந்த கருணை கொலையை பற்றி ஒரு சின்ன படம் பண்ணியிருப்பான். எனக்கே பயம் படம் பார்க்கும்போது, எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு. அன்பிலீவபிள். நீங்கள் பாருங்கள், அந்த இது இருந்தால் போடுங்க, சூப்பர். அது மட்டும் இல்லை, எதை தொட்டாலும் ஜெயிப்போம். பார்க்குறதுக்கு தான் ஆள் ஒரு மாதிரி இருக்கான், உள்ள விஷயங்கள் யானை மாதிரி வச்சுருக்கான். அண்ட் வெற்றிமாறன் சார், எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை ஆடியன்ஸ் சார்பாக நான் ஒரு தடவை கேட்டுடுறேன். அன்பு மீண்டும் எப்போ அவதரிக்கிறாரு? வட சென்னை 2. ஆமாம், அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கான டைம் எடுக்குது. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வந்துடும். தீபாவளி வரைக்கும் Watch it only on BsValue.